ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வர இருக்குது. அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமியோட நன்மைகள், அதனுடைய பலன்கள், சித்ரா பௌர்ணமி எப்படி வந்தது, அதோட கதை, சித்ரா பௌர்ணமி பூஜை, அதனுடைய நல்ல நேரம் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். சித்ரா பௌர்ணமி எப்போ வர இருக்குது அப்படின்னா, மே 12ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. இந்த விழாவில் பக்தர்கள் தங்கள் பாவ செயல்களை கழுவுவதை குறிக்கும் வகையில் புனித நதிகளில் நீராடுவாங்க. இது இந்தியாவில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்ரா நதியில் வழக்கமாக காணப்படுது. சித்ரா பௌர்ணமியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி இந்து மதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளில் தான் சித்திரகுப்தர் முதல்ல பார்வதி தேவிக்கு ஒரு ஓவிய வடிவில் பிறந்து, அதுக்கப்புறம் கோமாதா காமதேனுவின் கருப்பையில் நுழைந்து சித்ரா பௌர்ணமி நாளில் பிறந்தார் அப்படின்னு நம்பப்படுது. சில நூல்கள் இந்த நாளை சித்திரகுப்தரின் திருமணத்துடன் தொடர்புபடுத்துது. நல்ல செயல்கள் அல்லது கருணை செயல்களை செய்கிறது மூலமா மக்கள் தெய்வத்தை திருப்திப்படுத்தி நல்ல செயல்களிலிருந்து தீய செயல்களின் பங்கை குறைக்க முயற்சிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நாளில் கிரிவலம் போகிறது, அதாவது மலையை சுற்றி நடக்கிறது தான் கிரிவலம்னு சொல்லுவாங்க. கோயில், பிற புனித இடங்களுக்கு செல்வது, அதுக்கப்புறம் பூஜை சடங்குகளை செய்கிறது, இது மாதிரி போனோம் அப்படின்னா பலன் அளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பௌர்ணமி திதி சித்ரா நட்சத்திரத்துடன் கலந்த நாளில் கடலில் குளிக்கிறதுனால பாவங்கள் நீங்கும்னு நம்பப்படுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2025 சித்ரா பௌர்ணமி பூஜை நேரங்கள் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மே 12 திங்கட்கிழமை பூஜை நேரங்களை கடைபிடிக்கிறது மூலயமா 2025ஆம் ஆண்டில் சித்திரகுப்தரனோட ஆசிகளை நம்ம பெறலாம். பௌர்ணமி திதி ஆரம்பம் மே 11 2025 அன்னைக்கு நைட்டு 8:01 மணி. பௌர்ணமி திதி முடிகிற டைம் மே 12ஆம் தேதி 2025 அன்னைக்கு நைட்டு 10:25 மணி வரைக்கும் இருக்குது. சித்ரா பௌர்ணமி விழாவை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யமனின் கணக்காளரான சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தான் இது. ஒவ்வொரு தனிநபரும் செய்யும் நல்ல கெட்ட செயல்களின் பதிவை வைத்திருக்கு. கோயில்களுக்கு செல்லும், புனித நீரில் நீராடும், விரதங்களை கடைபிடிக்கும், பிரார்த்தனை செய்யும், அது மட்டும் இல்லாமல் பாவ மன்னிப்புக்காக தெய்வத்தை பக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் வாழ்க்கையில் இந்த விழா முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் தென் மாநிலங்களான தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்த விழா நல்லா கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் உள்ள சித்ரா நதி இந்த காலகட்டத்தில் பாவங்களை நீக்குவதற்கு நீராடுவதற்கான முக்கிய ஆதாரமாக சொல்லப்படுது. கேரளாவோட திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கோவளத்திற்கு செல்லும் வழியில் பச்சல்லூரில் உள்ள சித்ரா பௌர்ணமி பழைய கோவிலில் விழாக்கள் நடத்தப்படுறாங்க. இந்த கோயில் கடந்த 200 வருஷமாக விழாவை கொண்டாடி வருது. இது சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நாளில் பக்தர்கள் பால் அப்படி இல்லைன்னா பசும்பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட பால் பொருட்களை உட்கொள்கிறத தவிர்ப்பாங்க. இருந்தாலும் எருமை பால் கிடைச்சி அப்படின்னா அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பூஜை செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்ச பிறகு மக்கள் அரிசி, காய்கறிகளை தானம் செஞ்சு மூங்கில், சல்லடை வகை முறம் அதில் பிராமணர்களுக்கு தட்சிணை அல்லது தானம் வழங்குவாங்க. பக்தர்கள் உப்பு இல்லாத தயிர் சாதத்தை உட்கொள்வது, அப்படி இல்லைன்னா உணவு இல்லாமல் நாள் முழுசாக உயிர் வாழ்வது வழக்கம். சித்ரா பௌர்ணமியோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பண்டிகை தீய செயல்களை செய்வதை தவிர்த்து உண்மை அப்புறம் நேர்மையான பாதையை பின்பற்ற மக்களை நினைவூட்டுவதுன்னு சொல்லுவாங்க. இது பாவ நிவாரண மற்றும் நேர்மையான பிரார்த்தனைகள் மூலம் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு நல்ல நாள். இது அவர்களோட கடந்த கால மற்றும் எதிர்கால பாவங்களிலிருந்து நிவாரணம் பெறவும் அவர்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை குறைக்கவும் உதவும். ஆசைகளை நிறைவேற்றுவதில் தடையாக இருக்கும் கர்மங்களை சுத்தப்படுத்துவதற்கான ஒருவரோட உந்துதலும் விருப்பமும் ஒரு நபரை கடவுளிடம் நெருங்கி செல்லும் அப்படின்னு நம்பப்படுது.
சித்ரா பௌர்ணமியின் விளைவுகள் என்ன அப்படின்னா, சித்திரை முழு நிலவு நாள் மனித குலத்தின் மீது நல்ல பலன்களை தரும் மங்களகரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நாள் வந்து சந்திரனின் பிரகாசத்தையும் அதன் உச்ச நிலையில் சூரியனின் சக்தியையும் கொண்டிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து சித்ரா பௌர்ணமி தோன்றிய கதை என்னன்னு பார்க்கலாம். புனித நூல்களின்படி இந்திரனுக்கும் அவரது குரு பிரகஸ்பதிக்கும் இடையே ஒரு சூடான வாக்குவாதம் வந்து ஏற்பட்டது. அந்த சமயத்தில் இந்திரன் வந்து தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறி பாவங்களை செய்ய தொடங்கியிருப்பார். இதனால் அவர் இந்திரனை தனது பாவங்களின் சுமையை குறைக்க ஒரு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருப்பார். புனித யாத்திரையில் இருந்தபோது இந்திரன் தனது பாவங்களிலிருந்து மீண்டதை வந்து உணர்ந்திருக்கார். ஒரு கடம்ப மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கத்தை வந்து கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் தனது பாவ செயல்களை வெல்ல சிவபெருமான் வந்து தனக்கு உதவியதாக நம்பியிருப்பார். அதன் பிறகு அருகிலுள்ள குளத்திலிருந்து பெறப்பட்ட தங்க தாமரையை கொண்டு சிவபெருமானை வந்து வழிபட தொடங்கினார். இதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் இது ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக நம்பப்படுது. அதனால தான் அன்னையிலிருந்து இந்த விழா தென்னிந்தியாவில் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே மக்களின் செயல்களை எண்ணி மரணக் கடவுளான யமனிடம் அறிக்கை செய்யும் சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள்னு சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை எப்படி செய்வது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெண்களால் கொண்டாடப்படுவது தான். இருந்தாலும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம். குளித்த பிறகு பெண்கள் தங்கள் வீட்டின் நுழைவாயில் வந்து சுத்தம் செஞ்சுட்டு அரிசி மாவால் செய்யப்பட்ட ரங்கோலி வந்து மாக்கோலம் போட்டு பூஜை அறையிலேயே அந்த மாதிரி மாக்கோலம் போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி மாக்கோலம் போடலை அப்படின்னா படிக்கோலம் போட்டு நம்ம வைக்கலாம். அதாவது கடவுள் வந்து வீட்டுக்குள் நுழைய தெற்கு திசையை பார்த்த மாதிரி படிக்கோலம் வந்து போட்டு வைக்கலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ஒருவரோட ஜாதகத்தில் கேது தோஷத்தை வந்து நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்லேயே எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் கோயில்களுக்கு செல்ல முடியாதவங்க என்ன பண்ணலன்னா, தங்கள் வீட்டில் பூஜை அறையே கோயிலாக நம்ம நினச்சிட்டு நாமே பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யலாம். அதாவது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளோட மிக முக்கியமான வழிபாடுன்னே சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பகவான் உதயமாகும் நேரத்தில் விரதம் இருந்து இந்த பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பௌர்ணமியில் கட்டாயம் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அது மூலமா வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் அப்படின்னு ஐதீகமாக இருக்குது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நன்னாளில் நல்ல அதிர்வலைகள் வந்து ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் வந்து தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும். அம்மன் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகும். இந்த புனிதமான சித்ரா பௌர்ணமி நாளில் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்கள் குருவுக்கு கீழ்ப்படியவும் கடவுளிடம் முழு பக்தியுடன் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா உங்கள் விருப்பங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் சித்ரா பௌர்ணமி பூஜை வந்து செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.